பலி என்று சிந்திக்கின்ற வேளையில் நம்முடைய சகோதரிகள் அனைவரும் எம்பி ஆகணும். எம்பி அப்படின்னா மாஸ்டர்ஸ் இன் பிரேயர். எல்லாரும் ஜெபத்தில் முதுகலை பட்டம் வரைக்கும் வாங்கணும். அதனால் இன்றைய முழுவதும் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு ஜெபம். உங்கள் சட்ட நூலில் உங்கள் சபையில் நீங்கள் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. இந்த தியான சிந்தனையெல்லாம் முடிந்த பிறகு நேரம் கிடைக்கும்போது அதை எடுத்து வாசித்து அந்த நற்கருணை முன் ஜெபித்து அதை அந்த சட்ட நூலை உங்களதாக மாற்றிக்கொள்ளுங்கள். பிறகு இன்னைக்கு முழுவதும் அப்படியே அமைதியிலும் ஆராதனையிலும் தியானத்திலும் உங்களையே நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். கன்ஃபெஷன் எல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. இன்னொரு நாளைக்கு இல்லைன்னா நாளை கழித்து அதை பற்றி யோசிப்போம். அன்னைக்கு நீங்கள் போய் கன்ஃபெஷன் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஜெபம். இந்த ஜெப வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது நிஜ வாழ்க்கை, அந்த துறவற வாழ்க்கையினுடைய நிஜ வாழ்க்கை என்ன என்றால், அந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச பிறகு காஃபி சுட சுட என்னுடைய உதட்டில் தொட்ட பிறகு தான் நான் இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்று விழிப்புணர்வுக்கு வருகிறேன். அது வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாது. 5 மணிக்கு எந்திரிச்சிருப்போம், ஆண்டவரின் இதழ்களை திறந்திருப்போம், பிதாசுதன் போட்டிருப்போம், இது கிறிஸ்துவின் சரீரம்னு வாங்கியிருப்போம், பிரசங்கம் சொன்னது யார், பூச வச்சது யார், ஒன்றும் தெரியாது. வீட்டில் வந்த உடனே இட்லி வடை தின்னுட்டு ஒரு காஃபியை குடிக்கும்போது உலகம் விடியும். அது வரைக்கும் என்ன நடக்குதுன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ப்ரேயர் இஸ் அவேர்னஸ். அது என்ன நடக்கணும்னு தெரியணும். ஒவ்வொரு நொடி பொழுதும் என்னுடைய உடல், ஆன்மா, ஆவி அனைத்திலும் என்ன நிகழ்கிறது என்ற ஒரு நிகழ்வு, அந்த 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 அறிவுபூர்வமான உணர்வோடு இருத்தல். 1 hour prayer is nightmare. 1 hour, 1 மணி நேரம் ஜெபத்துக்கு உட்கார வச்சா அப்படியே டயத்தை பார்க்குறது, அப்படியே தலையை சொறிகிறது, எண்ட்லெஸ், போரிங், டல். அந்த அம்மா என்ன வாசிக்கிறாங்கன்னே தெரியாது, அந்த சகோதரி என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னு தெரியாது, எந்த வாசகம் எடுத்திருக்காங்கன்னு தெரியாது. அப்படியே பின்னாடி உக்காந்துக்கிட்டு எப்படா இந்த நேரம் போகும். இதுதான் நம்முடைய ஜெப வாழ்க்கை. ஒரு சிலருக்கு ஐ ஃபீல் தட் ஐ எம் வேஸ்டிங் மை டைம். 1 hour ஜெபத்தில் போய் உட்கார்றது ஒரு சில சகோதரிகளுக்கு நேரத்தை வீணடிப்பதாக கருதுகிறார்கள். ஆகையினால் பள்ளியினுடைய அலுவலகத்திலேயே உட்கார்ந்து நேரத்தை சாகடிக்கிறார்கள். ஐ ஃபீல் ஐ ஆம் வேஸ்டிங். எந்த சகோதரி உன்னுடைய ஜெபம் வீணாகுகிறது, உன்னுடைய நேரம் வீணாகிறது என்று கருதுகிறாயோ, நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். ஜெபமே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வீணடிக்கின்ற நேரம். என்னுடைய நேரத்தை அவருடைய பிரசன்னத்தில் வீணடிக்கக்கூடிய ஒரு நேரம். Prayer is wasting my time with the Lord. எத்தனை மணி நேரம் செலவழிச்சா கூட பரவாயில்ல. ஒரு சிலர் ஐ ஃபீல் ஐ எம் டூயிங் நத்திங். ஜெபத்துக்கு போனோடனே என்ன செய்கிறேன், 1 hour சும்மா உட்காந்துட்டு வரேன், அதுக்கு பதில் ஒரு மணி நேரம் வேலைக்கு போயிருக்கலாமே. அந்த 1 மணி நேரம் வேலைக்கு போகக்கூடிய சக்தி உனக்கு இந்த ஜெப அமர்வில் இருந்து தான் கிடைக்கிறது. ஐ ஃபீல் ஐ எம் டூயிங் நத்திங். இன்னொரு ரகசியம், prayer is doing nothing in the presence of the Lord. ஜெபம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒன்றும் செய்யாமல் அமர்ந்து. இன்னைக்குள்ள முதல் வாசகம், முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனின் படைகள், நடுவில் இஸ்ராயல் மக்கள், 2 புறமும் ஆபத்து. அப்போ ஆண்டவர் சொல்றாரு be still, I will do the fighting for you. அமைதியுடன் இரு, நான் உனக்காக போராடுவேன்.
அதனால் அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம், ஒன்றும் செய்ய முடியாது, அமைதியுடன் அமர்ந்திரு. ஆகையினால முன் செங்கடல் பின் பாரவோன் படை. ஆண்டவர் சொல்கிறார், அமைதியுடன் இரு, நான் போராடுவேன். அதனால் ஜெபத்துக்கு போகும்பொழுது அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம், அவங்கள எதுவும் ஒன்றால் செய்ய முடியாது, அமைதியுடன் இரு. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, ஐ ஃபீல் தட் ஐ ஆம் எஸ்கேப்பிங் ஃப்ரம் த ரியாலிட்டி ஆஃப் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையினுடைய சூழலிலிருந்து தப்பி ஓடி ஜெபம் என்ற குகைக்குள் உட்கார்ந்து அப்படியே உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரியாமலே. அது ஜெபம் கிடையாது. உலகத்தினுடைய சவால்களுக்கும் உலகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கும் கம்யூனிட்டியில் நடக்கிற அந்த இன்ப துன்பங்களுக்கும் எல்லா ஸ்கூலில் உள்ள பணி பளுவுக்கும் பயந்துக்கிட்டு போய் ஜெபத்தில் போய் உட்காந்துடுறது, அது ஜெபம் அல்ல. இட் இஸ் நாட் டு எஸ்கேப் ஃப்ரம் த ரியாலிட்டி ஆஃப் லைஃப். இந்த சவால்களையும் வாழ்க்கையையும் சந்திப்பதற்காக நான் ஜெபத்தில் அமர்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் ஜெபத்தை விட்டு வெளியேறுகின்ற பொழுது ஒரு கர்ச்சிக்கும் பெண் சிங்கமென வெளியேற வேண்டும். அந்த சிற்றாலயத்திலோ ஆலயத்திலோ நீ ஜெபித்து விட்டு வெளியேறுகின்ற பொழுது ஒரு பெண் சிங்கம் வெளியேறுகிறது. இந்த உலகத்தை சந்திப்பதற்கு, இந்த பள்ளியினுடைய பிரச்சனையை சந்திப்பதற்கு எந்த டிஓ இஓ சிஓ யார் வந்தாலும் நான் சந்திப்பேன். பிகாஸ் ஐ sat with the fire of God, with that I get out. பிறகு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க போகிறோம், காலையில் மாலையில் மதியம் ராத்திரி. ஆனால் வெளியில் வரும்போது ஆண்டவரை நான் சந்திக்கவே இல்லையே, அங்கே கல்லறை காலியாக இருந்ததே. அந்த மதலேன் மரியாள் போல கல்லறை காலியாக இருக்கிறது, ஆண்டவர் எங்கே? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சந்திப்பதற்காக, அவரோடு உறவாடுவதற்காக, பேசுவதற்காக, அவரோடு ஒன்றிப்பதற்காக நான் ஜெபத்தில் போய் உட்காருகிறேன். 1 மணி நேரம் ஆகிவிட்டது. என்னுடைய வாழ்க்கை காலியான கல்லறையை தான் காண்கிறதே ஒழிய அந்த உயிர்த்த ஆண்டவரை நான் இன்னும் பார்க்கவில்லை. So I encounter only the empty tomb. வயசாயிடுச்சு, 50 வயசாயிடுச்சு, என்னுடைய ஜெப கல்லறை காலியாக இருக்கிறது. 60 வயசாயிடுச்சு, என்னுடைய ஜெப கல்லறை காலியாக இருக்கிறது. 70 வயதாகிவிட்டது, என்னுடைய ஜெப கல்லறை காலியாக இருக்கிறது. உயிர்த்த ஆண்டவர் எங்கே? I encounter only the empty tomb, not the risen Christ. ஒரு சில சகோதரிகள் அப்படியே சென்னைக்கு போகிறது, கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறது, பிஷப்ஸ் ஹவுஸுக்கு போகிறது, இஓ ஆஃபீஸுக்கு போகிறது, சிஓ ஆஃபீஸுக்கு போகிறது, அங்கங்கே ஓடிட்டு ஐ ஹவ் நோ டைம் ஃபார் ப்ரேயர், ஐ ஆம் டயர்டு, எனக்கு ஜெபத்துக்கே நேரம் இல்லை. அந்த கல்லறை காலியாகி விட்டது. நான் ஜெப வேளையில் உட்காந்துருக்கேன், உயிர்த்த ஆண்டவரே காணோம். இருந்தாலும் நானும் ஆண்டாண்டு காலமாய் சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளியெல்லாம் கொண்டாடி முடிச்சிட்டேன். இன்னும் உயிர்த்த ஆண்டவரை என்னுடைய ஜெப வாழ்க்கையில் காணவில்லையே. ஆனால் ஒரு சில சகோதரி சொல்கிறாங்க, நோ டைம், அது சொன்னேன், நோ டைம் டு ப்ரே. ஸ்கூலுக்கு போகிறாங்க, கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க, இஓ சிஓ டிஓ இஓ ஆஃபீஸுக்கு போகிறாங்க, பிஷப் ஹவுஸுக்கு போகிறாங்க, ஜென்ரலேட்டுக்கு போகிறாங்க, ப்ரொவின்ஷியலேட்டுக்கு போகிறாங்க, அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்க, களைப்பாயிடுறாங்க, ஜெபத்துக்கு வர முடியலை. ஒரே ஒரு வேண்டுகோள், கையை நீட்டி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், தயவு செய்து எந்த சகோதரியாவது எனக்கு ஜெபம் செய்ய நேரம் இல்லை என்றால், ஜெபம் செய்யாத ஒரு வாழ்க்கைக்கு போய்விடுங்கள். இது காலையும் மாலையும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஜெபம் செய்யக்கூடிய வாழ்வு முறை, துறவற முறை. இதில் எனக்கு ஜெபம் செய்ய நேரம் இல்லை என்றால் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் 0.
எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க பிரசிடென்ட், த சூப்பர் பவர் பிரசிடென்ட், அவருக்கே 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரம் தான் அவர் அந்த அமெரிக்கா, இந்த உலகம் அனைத்தையும் அவர் ஆண்டு நடத்தி வருகிறார். நமக்கும் அந்த 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் அவரோடு அமர முடியவில்லை என்றால் என்னுடைய துறவற வாழ்க்கைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி வச்சு பாருங்க. இன்னொன்று, தினம் ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு சில சகோதரிகள் தினம் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெப வேலையை எழுந்து வெளியே வரும் பொழுது சகோதரிகளை பொறுக்க முடியல. அப்படியே அதிகாரத்தால் அவர்களை அடக்கி ஆள்கிறார்கள். மன்னிக்க முடியலை. 3 சகோதரிகள் தான், மன்னிக்க முடியலை. ஒரே இன்னைக்கு அந்த பார்வோன் மாதிரி அவர்களுடைய கழுத்து வணங்கா கழுத்து. ஒரு சில சகோதரிகள் எல்லாத்தையும் பற்றி கவலைப்பட்டு கொண்டிருத்தார். ஆனால் தினம் ஜெபம் பண்ணுறாங்க. அது எப்படின்னே எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. ஆகையினால பிரியமான சகோதரிகளே, ஜெபம் என்றால் என்ன இல்லைன்னு முதல்ல சொல்கிறேன். அதுக்கு பிறகு ஜெபம்னா என்னன்னு சொல்கிறேன். Prayer is not bothering God to do what you can do for you. நீ என்ன செய்ய முடியுமோ அதை நீ செய்யணும். அதை ஆண்டவரே நீர் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு நான் தூங்க போயிடக்கூடாது. நான் செய்கிற வேலையை நான் தான் செய்யணும். கடவுள்கிட்ட விட்டுட்டு நீ காணாமல் போயிடக்கூடாது. ஒரு பக்தர் இருந்தார். அவர் சொன்னார், ஆண்டவரே எனக்கு ஒரு ஒட்டகம் இருக்குது. அந்த ஒட்டகத்தை மேய விட்டுட்டு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து, ஆண்டவரே இந்த ஒட்டகத்தை படைத்தவரே நீயே இதை பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் மரத்தடியில் தூங்கியிருக்கேன் அப்படின்னு. எனக்கு தெரியும் நீர் அதை பாதுகாப்பீர். உடனே கடவுள் அவனுக்கு காட்சி கொடுத்து, மடையா, ஒட்டகத்தை படைத்தது என்னுடைய பொறுப்பு, அதை மேய்ப்பது உன்னுடைய பொறுப்பு. எழுந்து அதை போய் மேய், கோ அவுட். இன்னொரு கதை சொல்லுவோம். ஒரு ஃபாதர் 75 வயசில் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆன உடனே ஜெபம் பண்ண போகிறார். ஆண்டவரே நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இனிமேல் எனக்கு ஒரு வருமானம் கிடையாது, யாரும் எனக்கு காசு கொடுக்க போகிறது கிடையாது. அதனால் ஒரு லாட்ரி டிக்கெட்டை வாங்குகிறேன். அந்த லாட்ரி டிக்கெட்டு என் பேரில் உள்ளனும், அந்த காசை வச்சுக்கிட்டு மீதி நாட்களை நான் கழிச்சிடுறேன் அப்படின்னார். ஆண்டவர் சரி அப்படின்ட்டார். வாரங்கள் கடந்தது, லாட்ரி விழுந்த மாதிரி இல்லை. மாதங்கள் கடந்தது, லாட்ரி விழுந்த மாதிரி. இவருக்கு கோபம் வந்துச்சு. ஆண்டவரே கொஞ்சம் உமக்கு அந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு என்னுடைய லாட்ரி டிக்கெட்டை கொஞ்சம் பார்த்து அதை என் பேருக்கு அடிக்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு கடைக்கு போய் லாட்ரி டிக்கெட்டை முதல்ல வாங்குடா அப்படின்னாரு. கடையில் போய் லாட்ரி டிக்கெட்டு வாங்குறது என் வேலை, அதை அடிக்க வைக்கிறது அவர் வேலை. என் வேலையை நான் தான் செய்யணும், அவர் வேலையை அவர் செய்வார். இந்த பிள்ளைகளெல்லாம் பேனாவை கொண்டு போய் மாதா பாதத்தில் வச்சுட்டு பரீட்சை எழுத போகும்போது, மாதாவே இந்த பேனாவை மட்டும்தான் நான் கையில் பிடிப்பேன், அதான் எழுதணும். அதான் எங்கே எழுதும்? ஒழுங்காக படிச்சிருக்கணும். என் வேலையை நான் தான் செய்யணும், கடவுள் வேலையை அவர் செய்வார். உன்னால் முடியாது. இன்றைக்கி பாருங்கள், செங்கடல் முன் பார்வோன் பின். அந்த நேரத்தில் மக்களால் ஒன்றும் செய்ய முடியல. அப்போ தான் அவர் வருவார். உன்னால் முடியாத வேலைக்கு தான் அவர் வருவார். உன்னால் முடிகிற வேலையை நீ செய்யணும். ரெண்டாவது, ப்ரேயர் இஸ் நாட் அ டியூட்டி. இது ஒரு கடமை அல்ல. 6 மணிக்கு டாயின் உட்காரு எல்லாரும் ஜெபம், 12 மணிக்கு டாயின் எல்லாரும் உட்காரு ஜெபம், 6:30 மணிக்கு சாயந்தரம் டாயின். கடமை அல்ல. இட் இஸ் அ லவ்விங் ரிலேஷன்ஷிப். இது அன்பின் உறவு. நான் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்கிறேன் என்றால் 6:30 மணிக்கல்ல, 12 மணிக்கல்ல, மாலை 6:30 மணி, எந்த நேரமும் ஓடுவேன் அவரை பார்ப்பதற்காக.
அதான் அவிலா தெரேசா சொல்கிறா, டைம் இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஐ டேக் டைம் டு பி வித். எப்பப்போ நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் உக்காந்துருக்கிறது. அதனால் இட் இஸ் நாட் அ டியூட்டி, கடமை. இந்த ஆன்மீக முதிர்ச்சியை வந்து கட்டாயப்படுத்த முடியாது. 2 வருஷம் நோவிஷத்தில் ஜெபி 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 ஜெபி, அதுகளுக்கு லீவ் விட்ட உடனே பாருங்கள், அந்த லீவ் 15 நாள் ஒரு நாளும் ஜெபிக்காது. 15 நாளும் ஜெவி, இல்லை 2 வருஷமும் ஜெவி அதை அந்த கட்டாயப்படுத்தி அமுக்கி ஐ கேன். அதனால் ஜெபத்தை நான் முடிச்சிட்டேன். இன்றைக்குள்ளே ஜெபத்தை நான் வந்து பண்ணிட்டேன். இன்றைக்குள்ளே ஜெபத்தை வாசித்து முடிச்சிட்டேன். எதையுமே முடிக்க முடியாது. என்னைக்கு உன்னுடைய மூச்சு உன்னை விட்டு விலகுகிறதோ அன்றைக்கு தான் நீ ஜெபத்தை முடித்திருக்கிறாய். 3, ப்ரேயர் இஸ் நாட் இன்ஃபார்மிங் காட். அதாவது கோயிலில் போய் உக்காந்துக்கிட்டு எல்லோரும் உக்காந்துக்கிடுவாங்க. உக்காந்துக்கிட்டு, ஆண்டவரே என்னுடைய தலைமை சகோதரி இரக்கமும் அன்பும் பரிவும் உள்ளவர்களாக விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை. அந்த தலைமை சகோதரி இரக்கமும் இல்லை, பரிவும் இல்லை, கனிவும் இல்லை அப்படின்னு நேரடியாக சொல்ல முடியாது. அந்த சகோதரிகிட்ட நேரடியாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே போய் அப்படியே டிம் லைட்லாம் போட்டு மன்றாடுறது மாதிரி மன்றாடி அந்த சகோதரிக்கு ஒரு குத்துற மாதிரி ஜெபத்தில் குத்தி விட்டுறது. ப்ரேயர் இஸ் நாட் இன்ஃபார்மிங் காட். ஐ ஆம் ஜஸ்ட் இன்ஃபார்மிங் பக்கத்தில் இருக்கிற சகோதரிகளுக்கு செய்தி அனுப்புறது, ஜெபத்தின் மூலமாக செய்தி அனுப்புறது. கடவுள் நீ ஜெபிப்பதற்கு முன்னதாகவே அவர் அந்த ஜெபத்தை கேட்டுவிட்டார், அதற்கு பதிலும் கொடுத்து விட்டார். அதனால் இந்த இன்ஃபர்மேஷன், அட்மானிஷன், த்ரெட்டு, வார்னிங்கு இதெல்லாம் அந்த ஜெபத்தில் இருட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு எல்லாரும் ஒருத்தரை குத்தி அது இட் இஸ் நாட் இன்ஃபார்மிங் காட், இட் இஸ் ஒன்லி இன்ஃபார்மிங் மை சிஸ்டர். அந்த கடவுளுக்கு நான் செய்தி அனுப்பவில்லை, என் அருகில் இருக்கிற சகோதரிகளுக்கு அந்த கண்ணை மூடிட்டு செய்தி அனுப்புகிறேன். 4வது, ப்ரேயர் இஸ் நாட் திங்கிங் அபவுட் காட். அங்கே போய் உக்காந்துக்கிட்டு கடவுள் தந்தையாக இருக்கிறார், கடவுள் தாயாக இருக்கிறார், கடவுள் சகோதரனாக இருக்கிறார், கடவுள் சகோதரியாக இருக்கிறார், அதற்கும் மேற்பட்டவர், உன்னுடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்டவர். உன்னுடைய சிந்தனைகள் என்னுடைய சிந்தனைகள் அல்ல. கடவுளை வந்து நம்முடைய இந்த குறுகிய மனதிற்குள் டப்பாவில் வச்சு அடைச்சிட முடியாது. அந்த டப்பாவை விட்டு பிளந்து போகக்கூடிய பெரியவர் அவர். ஓகே, இமேஜினிங் கடவுளை பற்றி யோசிக்கிறது, இந்த சின்ன மனசுக்குள்ளே அதெல்லாம் யோசிக்க முடியாது. ஃபேண்டசைசிங் காட் இஸ் நாட் ப்ரேயர். அவர் அப்படி இருப்பார், இப்படி இருப்பார், வானங்களின் நடுவே இருப்பார், மேகங்களின் நடுவே இருப்பார், தீயா இருப்பார், காற்றா இருப்பார், அலையா இருப்பார், மலையா இருப்பார், அப்படி இருப்பார், இப்படி இருப்பார், எல்லாத்துலேயும் இருப்பார். அதையும் விட கடந்தவர். அதனால் அவர் வந்து நம்முடைய சிந்தனைக்குள் உட்பட்டவர் அல்ல. ஜெபம் 5வது இஸ் நாட் மேட்டர் ஆஃப் சேயிங் வேர்ட்ஸ் 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 வேர்ட்ஸ். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்கள் சகோதரிகள் சொல்கின்ற வார்த்தை ஜெபங்கள். அந்த ஆண்டவரே இதழ்களை திறந்தள்ளும் அதிலிருந்து வாசிக்கிறாங்க பாருங்க, கடகடா கடகடா கடகடா, வெறும் வார்த்தைகள் வார்த்தைகள் வார்த்தைகள். ஒரு நாள் ஒரு பாய் ஃப்ரெண்டு தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு போக டைம் கேட்டான். ஐ வாண்ட் டு see, உன்னை பார்க்கணும், எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டா, சாயந்தரம் 7 மணிக்கு வா. அவளை போய் பார்த்த உடனே பைக்குள்ளேருந்து ஒரு பேப்பர் எடுத்துட்டு அதில், ரோசி ஐ லவ் யூ, ரோசி ஐ ஐ ஐ ஐ ஐ லைக் யூ, ரோசி ஐ வாண்ட் டு live with you, ரோசி ஐ வாண்ட் டு கெட் மேரிட் டு யூ, ரோசி. அவன் சொன்னான், ரோசி ஏய் இடியட், முன்னாடி தானே நான் நிற்கிறேன், என் கண்களை பார்த்து என்னுடைய இதயத்தில் நுழையும்படி ஒரு வார்த்தை சொல்லு, ஐ லவ் யூ, தட் மச் இஸ் எனஃப். சும்மா வளவளான்னு எழுதி கொண்டு வந்திருக்கிறத வாசிக்காத, உள்ளுக்குள்ளே வை. எல்லா நேரமும் எதையாவது ஒரு புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறது, வளவளா வளவளா லொலா கொலவளான்ட்டு, லொல்லியா பிள்ளையா கொல்லையா பிள்ளையான்ட்டு, அதெல்லாம் வெறும் வார்த்தைகள். ப்ரேயர் இஸ் நாட் கெட்டிங் எனிதிங் ஃப்ரம் காட். ஒவ்வொரு முறையும் ஜெபத்துக்கிட்ட போகும்போது எல்லாரும் இறைவனிடம்
கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. கையை ஏந்துறது, அதை கொடு இதை கொடு, வேலையை கொடு, எனக்கு பத்தியாவரத்தை கொடு, எனக்கு காமராஜவரத்தை கொடு, எனக்கு ஜென்ரலேட்டை கொடு, எனக்கு திண்டுக்கல்லை கொடு, எனக்கு அந்த மெடிக்கல் காலேஜிலேயே நிரந்தர இடத்தை கொடு, அதை கொடு இதை கொடுன்னு அப்படியே பிச்சைக்காரி மாதிரி ஆண்டவர்கிட்ட போன உடனே கேட்குறது. அவர் எல்லாவற்றையும் நான் கொடுத்து விட்டேன், உனக்கு எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுத்து விட்டேன். தந்தை, தாய், சகோதரன், சகோதரி, வாழ்வு, கலாச்சாரம், மொழி, மதம், காற்று, தண்ணீர், இந்த வான் மண்டலம், இந்த பூமி அனைத்தையும் உனக்கு கொடுத்து விட்டேன். என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, ஒன்றே ஒன்று உண்டு, என்னுடைய ஆவி. நீ எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறாயோ அப்பொழுதெல்லாம் நான் உனக்கு கொடுக்க ஒன்றே ஒன்று வைத்திருக்கிறேன், தூய ஆவி. அந்த தூய ஆவியை மட்டும் நான் உனக்கு காலை பனியென பொழிவேன். அதை வைத்து கொண்டு நீ உலகத்தை சந்தி அப்படிங்கிறார். அதனால் அதை கொடு இதை கொடு இதை கொடு, காசை கொடு காசை கொடு, ஒன்றும் இல்லை, எல்லாம் கொடுத்துட்டார் உனக்கு. ப்ரேயர் இஸ் நாட் சிம்பிளி அவுட்பர்ஸ்ட் ஆஃப் எமோஷன். ஒரு சிலர்லாம் இப்போ புதுசாக சத்தம் போட கற்றுக்கிட்டாங்க. ஓகே, எல்லாம் இந்த போட்டா ரெட்ரீட்டுக்கு போகிறது எல்லாம் அல்லேலூயா, ஹோசானா, ஷவுட்டிங், yelling, மேக்கிங் மேக்ஸிமம் நாய்ஸ். எவ்வளவு தூரத்துக்கு சத்தத்தை உயர்த்தி அவர்கள் ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு சத்தத்தை உயர்த்து. அது ஜெபம் அல்ல. கரண்டு போகும், மியூசிக் போகும், அப்படியே ஊற்றும் ஐயா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கின்றே, ஊற்றும் 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 அப்படின்னு அப்படியே சத்தம் போடுறது, yelling, ஷவுட்டிங் எல்லாம். உடனே திடீர்னு கரண்டு போயிடும், ஊற்றும் ஐயா, போயிடுச்சு கரண்ட். எல்லா உணர்வும் போயிடும், ஜெபமும் போயிடும். அதனால் வெறும் சத்தம் போடுறது மட்டும் ஜெபம் அல்ல, அமைதியுடன் இருக்கணும் ஆண்டவர். Prayer is not bribing God. God, நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், எனக்கு அதை கொடு. அதெல்லாம் ஊழல் நிறைந்த கடவுள் அல்ல, உன்னுடைய லஞ்சத்தை வாங்குவதற்காக. Prayer is not placing conditions before God. ஆண்டவரே இந்த இடத்துல மட்டும் மழை பெய்யணும், இந்த இடத்துல வெயில் அடிக்கணும், ஆண்டவரே அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு குழந்தை வேணும், இப்படியெல்லாம் கட்டளையெல்லாம் அவர்கிட்ட போட முடியாது. அவருடைய நேரத்தில் அவருடைய வழியில் அவர் அதை செய்து முடிப்பார். 10வது ஜெபம் அடுத்தவர்களை தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி உட்காராது. ஆஸ்கிங் காட் டு டூ, அதெல்லாம் அவர் செய்ய மாட்டார். ஓகே, அந்த மாதிரிப்பட்ட ஜெபம் அல்ல. பிறகு prayer is not overcoming God's reluctance but laying hold God's ever present. அவருடைய திட்டத்திற்கு இணங்கி செயல்படுவதே. அவருடைய திட்டத்தை கொஞ்சம் மாற்றி வைங்க ஆண்டவரே, மாற்றி வைங்க, இந்த டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டையே தலைகளை மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே இது என் பேர் இந்த லிஸ்ட்டு இங்கே வரணும், அங்கெல்லாம் வராது, அவர் எங்கே நினைக்கிறாரோ அங்கே தான் வரும். ப்ரேயர் இஸ் நாட் ஓவர் கம்மிங். அவருடைய திட்டத்துக்கு எதிராக செய்கிறதெல்லாம் அதெல்லாம் மாற முடியாது. ப்ரேயர் இஸ் நாட் ஃபார் எமர்ஜென்சி யூஸ் ஒன்லி. ஒரு நாள் கோயில் பக்கம் போகிறது கிடையாது, ஒரு நாள் மன்றாட்டு கிடையாது. திடீர்னு வீட்டில் ஒருத்தருக்கு கேன்சர், எல்லாரும் மெழுகுத்தி வச்சு ஜெபம் பண்ணுறது. திடீர்னு ஒருத்தருக்கு கொரோனா, உடனே எல்லாரும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறது. இது ஜெபம் அல்ல. ப்ரேயர் இஸ் நாட் ஃபார் எமர்ஜென்சி யூஸ் ஒன்லி. எமர்ஜென்சி யூஸ் எல்லாம் கிடையாது, எல்லா நேரமும் யூஸ் பண்ணணும் ப்ரேயரை. ஓகே, ப்ரேயர் இஸ் நாட் சம்திங் மிஸ்டிக்கல் ப்ராசஸ். அதில் என்ன நடக்குதுன்னே அறியாத புரியாத இது புதிர் கிடையாது. அதில் அமர்ந்தவர்களுக்கு அது ஒரு சுகம், சொர்க்கம். ப்ரேயர் இஸ் நாட் கைண்ட் ஆஃப் பவர் வித் விச் வி கிரியேட் திங்ஸ். ஒரு மாயஜாலங்கள், ஜூம் முட்டை வந்துடுச்சு, ஜூம் முழுக்கோழி வந்துடுச்சு, ஜூம் மீன் வறுத்தது வந்துடுச்சு, ஜூம் சோறு வந்துடுச்சு, யார் திங்கிறது? அந்த மாதிரி மேஜிக்கு கிடையாது ஜெபம். இப்போ ஜெபம்னா என்னன்னு சொல்ல வரேன். இப்போ தான் ஜெபம்னா என்ன,
இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்தீர்கள் அல்லவா? அந்த அமர்ந்திருத்தலினுடைய அதை சுருக்கமாக என்னது அது ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இன்னைக்கு உட்காந்து இந்த 10-11 மணிக்கு நான் விட்ட பிறகு தலையில் ஜெபம் எனக்கு என்ன? ஓகே, as simple as for a fish to be in the water. அந்த மீன் தண்ணீரில் இருப்பதை போல நான் இறைவனுடைய பிரசன்னத்தில் மூழ்கி இருக்கிறேன். எல்லா நேரத்திலும் அந்த மீன் தண்ணீரில் இருந்தால் தான் வாழ முடியும். அதுக்கு பிறகு தண்ணியை விட்டு எடுத்துட்டா அது செத்து போகும். ஆகையினால் எல்லா நேரங்களிலும் இறைவன் என்னை சுற்றி சூழ்ந்திருக்கிறார் என்ற ஒரு உணர்வோடு இருத்தல் ஜெபம். as simple as for the fish to be in the water. ரெண்டாவது, like a baby sucking its mother's milk. அந்த சிறு குழந்தை தாயின் மார்பில் பால் குடிப்பதற்கு சமம். அந்த குழந்தை தாயினுடைய அந்த அமிர்தமாகிய பாலை குடித்து சுவைத்து அப்படியே சொக்கி அப்படியே தூங்கிடும். அதே போல இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னத்திலிருந்து அவர் எத்தனை நல்லவர் என்று சுவைத்து பார்த்து அப்படியே அவருடைய பிரசன்னத்தில் சொக்கி அயர்ந்து போயிருத்தல் ஜெபம். மூன்றாவது, prolonged loving friendly response to my conscious awareness of God's presence. அதாவது என்றைக்குமே எனக்கு அந்த மனைவி கொஞ்சம் குள்ளமாக இருக்கணும், கணவன் கொஞ்சம் உயரமாக இருக்கணும். அப்போ அந்த 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 மனைவி கணவனை அப்படி ஏறெடுத்து பார்க்கணும். அப்படியே மேலே ஏறெடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த கணவன் அவளை குனிந்து பார்க்கணும். அந்த குனிந்து பார்ப்பதிலும் நிமிர்ந்து பார்ப்பதிலும் ஒரு அன்பு ஒருத்தருக்குள்ள பாயும் பாருங்க, அதுதான் ஜெபம். ஆண்டவரை நான் உற்று நோக்கி பார்ப்பது, அவர் என்னை பார்ப்பது, அதில் கொஞ்சம் அன்பு கலந்திருப்பது, அதிலேயே இருத்தல், அதான் ஜெபம். நாலாவது, லிசனிங் இன் சைலன்ஸ். ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துடணும். அவர் பேசுவார். செங்கடல் முன்னே வந்தாலும் பார்வோன் பின்னே வந்தாலும் அமைதியுடன் இரு என்று வார்த்தைகள் மூலமாக பேசுவார். ஐந்தாவது, ஜெபம் என் சுவாச காற்று. ஆகையினால தான் அந்த உள் மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடுதல் ஜெபம். இந்த காற்றை படைக்கின்ற பொழுது காற்றில் அவர் கலந்திருக்கிறார், அவர் காற்றாய் இருக்கிறார். ஆகையினால ஜெபத்தில் போய் அமர்ந்து நிமிர்ந்து உட்கார்ந்து நான் அந்த காற்றை உள்ளே இழுத்து என்னுடைய உடல் உறுப்புகள் அனைத்திலும் நிரப்புகின்ற பொழுது அவருடைய பிரசன்னம் என்னை நிரப்புகிறது. அதுக்கு தான் உங்கள் நாவிஸ் மிஸ்டர்ஸ் பிரீத் இன் பிரீத் அவுட், பிரீத் இன் பிரீத் அவுட் எல்லாம் சொல்லி கொடுப்பா. இவ வாட்டுக்கு அப்படியே உக்காந்துருப்பா, பிரீத்திங் கிடையாது. இப்போ கொரோனாவுக்கு நோயிலிருந்து குணமாகணும்னா பிரீத் இன் பிரீத் அவுட். என்னைக்கு உனக்கு அந்த காற்று அடைக்குதோ அன்னைக்கு போய் சேர்ந்துருவா. எமர்ஜென்சி ஐசியு யூசிஇ எல்லா யூலையும் போட்டு குப்புரடிக்க படுக்க போட்டு இல்லை பிளாஸ்டிக் பையில சுற்றி கொடுத்துருவாங்க. அதனால் பிரீத் இன் பிரீத் அவுட். காலையில் 20 நிமிஷம் நல்ல அந்த உலகமே அமைதியாக இருக்கின்ற பொழுது பிரீத் இன் பிரீத் அவுட், அது ஜெபம். ஜெபம் பிரெத், என் சுவாச காற்று கடவுள். ஆறாவது, blissful awareness of God. blissful awareness of God's presence. ஆனந்தமய கோஷம். ஜெபத்துக்கு போகும்போது முறைச்சிக்கிட்டு போகக்கூடாது, முனைச்சிக்கிட்டு போகக்கூடாது, முறுமுறுத்துட்டு போகக்கூடாது. அங்கே போனோடனே முகம் மலரணும். முகம் மலருகின்ற பொழுது அப்படியே சிரிப்புக்குள் அந்த அந்த அதுக்குள்ள ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி அப்படியே முகத்தில் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருத்தல். 20 நிமிஷம் சிரிச்சுக்கிட்டே இருத்தல். ஒவ்வொரு சகோதரியும் நினைத்து புகழ்ச்சி ஜெபம் சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருத்தல், அது ஜெபம். blissful awareness of God's presence in my life.
20 நிமிஷம் அந்த இறைவனுடைய பிரசன்னத்தில் உங்களுடைய முகங்கள் மலரட்டும். அன்னைக்கு முழுதும் கவலையோ கண்ணீரோ துன்பமோ துயரமோ எதுவும் உன்னை அணுகாது. எல்லாவற்றையும் பார்த்து முகமலர்ச்சியோடு சந்திக்க கற்றுக்கொள்வார். 7வது, அப்போ சொன்ன பார்த்தீங்களா, டேக்கிங் டைம் ஃப்ரீக்வெண்ட்லி டு பி அலோன் வித் காட் ஹூ நோஸ் மீ ஹூ லவ்ஸ். ஆகையினால ஒவ்வொரு பீரியடும் முடிஞ்ச உடனே டக்குன்னு பக்கத்தில் கோயில் இருந்துச்சுன்னா உள்ளே போய் 1 நிமிஷம் விசிட்டு. ஓகே, சாப்பிட்டு முடித்தோமா ஒரு விசிட்டு, ஒரு டீ குடிச்சு முடித்தோமா ஒரு விசிட்டு. எந்தெந்த நேரம் 1 நிமிஷம் கிடைச்சா போதும், அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே வெளில வந்து, உள்ளே போயிட்டு வெளில. அதான் ஜெபம். டேக்கிங் டைம் ஃப்ரீக்வெண்ட்லி டு பி அலோன் வித் காட் ஹூ நோஸ் மீ ஹூ லவ்ஸ் மீ. அவர் ஒருத்தர் தான் என்னை அறிந்தவர், தெரிந்தவர், அன்பு செய்யக்கூடியவர். எனவே நான் யாரிடமும் ஓட தேவையில்லை, அவரிடம் ஓடுவேன். 1 நிமிடம். ஒரு சாமியார் பூசை வைக்க வந்தால் 3 சகோதரிகள் அவரை சுற்றி வச்சுக்கிட்டு, ஒருத்தி இட்லி வைக்க, ஒருத்தி வடை வைக்க, ஒருத்தி காப்பி வைக்க, ஒருத்தி அது போதுமா சாமி, இது போதுமா சாமி. அவரை பார்த்துக்கிடுவார். அவர் வடையை திம்பார், அவர் சட்னி ஊற்றிக்கிடுவார். எதுக்கு நீ போய் சுற்றி வளைச்சிக்கிட்டு நிற்கிற? நீ ஆண்டவர்கிட்ட போ, அவரை போய் சுற்றி வளை. இவரை போய் சுற்றி வளைச்சி ஒரு பிரயோஜனம் கிடையாது. பிறகு ஒரு ஆளுக்கு 3 பேர் வெட்டு குத்து போடணும், ஒரு ஆளுக்கு 2 பேர் வெத்து குத்து போடணும், பிறகு சபை பூரா அந்த பிரச்சனையை தீர்க்கணும். இதெல்லாம் எதுக்கு தேவை? அவர்கிட்ட போ, அவர்கிட்ட போ. ஒரு நாள் 8வது ஒரு சகோதரி அவங்க ஜூனியர் மிஸ்ட்ரஸ்ட்டை கேட்டாங்க. சகோதரி, அதை ஜூனியர் சொல்லுது ஜூனியர் மிஸ்ட்ரஸ்ட்டு, ராத்திரி முழுவதும் நான் உபவாசம் இருந்து ஜெபித்தேன். காலையில் எந்திரிக்கும் போது இல்லை காலையில் எந்திரிக்கும் போதில் காலை வருகின்ற பொழுது கரங்களையெல்லாம் உயர்த்தி ஜெபிக்கின்ற பொழுது என்னுடைய 10 விரல்களும் தீ பற்றி எரிந்தது. தூய ஆவியானவர் அதில் பற்றி எரிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையோடு வந்து சொல்லிச்சு. அப்போ அந்த ஜூனியர் மிஸ்டர் சொல்லிச்சு, சகோதரியே அது பத்தாது, அது பத்தாது, 10 விரல்கள் பற்றி எறிவது பத்தாது, உன் உடல் முழுவதும் பற்றி எறிய வேண்டும். அது வரைக்கும் போய் ஜெபம் செய்யணும் போய் அனுப்பிடுச்சு. ஆகையினால பிரேயர் இஸ் ஃபயர். ஜெபம் ஒரு தீ, நெருப்பை போன்றது. ஆகையினால தான் சோர்ந்து அயர்ந்து போயிருந்த அந்த அப்போஸ்தலர்கள் மீது தூய ஆவியானவர் நெருப்பாய் இறங்கி வந்தார், நெருப்பாய் இறங்கி வந்தார். ஒவ்வொரு முறையும் நீ ஜெபித்து வெளியேறுகின்ற பொழுது ஒரு நெருப்பாய் வெளிவரணும், தீயாய் வரணும். யாரும் உன்னை நெருங்க முடியாது, யாரும் எந்த தீங்கும் உன்னை தீண்டாது. பிரேயர் இஸ் அவேர்னஸ். ஒரு மாஸ்டரு ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து ஒரே வார்த்தையில் ஜெபம்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க. அந்த ஸ்டூடெண்ட் மாஸ்டரை பார்த்து ஒரே வார்த்தை. அப்போ அந்த மாஸ்டர் சொன்னார் அவேர்னஸ். அப்போ அந்த ஸ்டூடெண்ட் சொன்னார், மாஸ்டர் அந்த ஒரு வார்த்தையை எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் தட் வேர்ட் அவேர்னஸ். அப்போ அந்த மாஸ்டர் விளக்கி சொல்கிறார், அவேர்னஸ் அவேர்னஸ் அவேர்னஸ். அப்போ ஸ்டூடெண்ட்டு, மாஸ்டர் அந்த அவேர்னஸ் என்றால் அர்த்தம் என்ன, பொருள் என்ன, மீனிங் என்ன? அப்போ மாஸ்டர் சொல்கிறாரு, அவேர்னஸ் மீன்ஸ் அவேர்னஸ் 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 அப்படின்னாரு. அப்போ பிரியமான சகோதரிகளே, அவேர்னஸ். அப்படியே 20 நிமிஷம் உட்கார்ந்துருக்கும் பொழுது உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை எல்லா உணர்வுகளும், எல்லா சிந்தனைகளும், எல்லா கற்பனைகளும், எல்லா வலியும் வேதனையும் சொரியும் எல்லாம் எனக்கு அப்படியே ஒரு அப்படியே தெரியணும், அப்படியே நான் உணரணும். அவேர்னஸ். அதை அப்படியே பார்க்கணும், அதை அப்படியே உணரணும். அது கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே எல்லாம் மறையும், ஒரு அமைதி நிலவும். அந்த அமைதியில் ஆண்டவர் என்னோடு
உலா வருவார். அதுதான் ஜெபம். அதுதான் ஜெபம். அவேர்னஸ், அவேர்னஸ், அவேர்னஸ். பிறகு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விளக்கம், ஜெபம் ஒரு உரையாடல். உரையாடல். அவர் பேசுகிறார், நான் கேட்கிறேன். அவர் அமைதியாக இருக்கிறார், நான் பேசுகிறேன். நான் பேசுகிறேன், அவர் அமைதியாக இருக்கிறார். நானும் பேசவில்லை, அவரும் பேசவில்லை, அமைதி, சைலன்ஸ். அதனால வளவளா 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 குளவளான்னு பேசுறதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அதுக்கு பிறகு அமைதி. அந்த அமைதி தான் ஜெபம். டயலாக். I speak, he listens. He speaks, I listen. I don't speak, he listens. He does not speak, I listen. I don't speak, he does not speak. Both listen in silence. அவரும் கேட்கிறார், நானும் கேட்கிறேன். அமைதி நிலவுகிறது. அதுதான் ஜெபம். பிறகு இந்த ஜெபத்துக்கு நிறைய டெஃபினிஷன்லாம் இருக்குது. ஆகையினால இப்போ 100 சகோதரிகள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவர்களோடு ஒட்டி உறவாடிய சகோதரிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. 100 பேரும் 100 டெஃபினேஷன் எழுதணும். ப்ரேயர் இஸ். அதனால் புனிதர்களுடைய டெஃபினேஷனை காப்பி அடிச்சுக்கிட்டு அதுதான் ஜெபம்னு கிட்ட இருக்கக்கூடாது. ஒவ்வொரு திரு இருதய சகோதரிகளும் உங்களுடைய அனுபவத்திலிருந்து 5 ஆண்டு, 10 ஆண்டு, 20 ஆண்டு, 30 ஆண்டு, 50 ஆண்டு மார்தட்டுகிறீர்கள் அல்லவா? இது என்னுடைய சபை என்று, என் ஜெபம் இது என்று எழுதுங்கள். உன்னுடைய சந்ததியார் அதை படிக்கட்டும். அதை படித்துவிட்டு இது அந்த சகோதரியுடைய ஜெப அனுபவம், நானே பெற்றுக்கொள்வேன் என்று மார்தட்டட்டும். தோமையார் வருகின்ற பொழுது ஆண்டவர் அங்கே இல்லை. எல்லாரும் நாங்கள் ஆண்டவரை கண்டா நீ கண்டா எனக்கு என்னடா, நான் பார்க்கணும், நான் தொடணும், என்னுடைய விரலை அவருடைய விழாவில் இடணும், கையில் இடணும், நான் அவரை அனுபவிக்கணும். ஐ நீட் டு எக்ஸ்பீரியன்ஸ். ஓ அனுபவத்தை நீ வச்சுக்கோ. அபிலா தெரேசா, ஓ அனுபவத்தை நீ வச்சுக்கோ. ஏன் அனுபவம் எனக்கு வேணும். நானே பட்டு அமர்ந்து சுவாசித்து நான் எழுதணும் என்னுடைய டெஃபினிஷன். அதனால் நல்ல டெஃபினிஷனை எழுதி அனுப்புகிறவர்களுக்கு கோவா ட்ரிப் பரிசு காத்து கொண்டிருக்கிறது. Why should I pray? நிறைய சகோதரிகள் கேட்கிறது, நான் ஏன் ஜெபிக்கணும், நான் ஏன் ஜெபிக்கணும்? இதெல்லாம் அடங்க மறுக்கிற சகோதரிகள் கேட்கக்கூடிய கேள்வி. அடங்க மறுக்கிற சகோதரிகள். The only permanent reality is God. கடவுள் ஒருவரே நிரந்தரம். நல்லா பாடுறீங்களா பவுலின் அம்மா? பத்தியாரத்தில் இருக்கிற பவுலின் தாயே நல்லா அழகா பாடும். அது நீயே நிரந்தரம் அப்படின்ட்டு. அவர் தான் நிரந்தரம். Reality is God. If God is the only reality, permanent, அவர் கடவுள் ஒருத்தர் தான் பெர்மனன்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொன்னா, இந்த ஒரே செயல், மனுஷியினுடைய செயல், திரு இருதய சகோதரியினுடைய ஒரே செயல், அந்த நிரந்தரமானவரை நினைத்து கொண்டே இருத்தல். ஆகையினால தான் ஜெபிக்கணும். இந்த உலகத்தில் எல்லாம் மாறி போகும். தந்தை காலத்தில் கடந்து விடுவார், தாய் கடந்து விடுவாள், சகோதரன் சகோதரி பிரிந்து விடுவாள். இந்த ஒரே நிரந்தரம் அவர் ஒருவர் தான். எல்லா காலகட்டத்திலும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர். அவருடன் இருப்பதுதான் ஜெபம். ஆகையினால மாறி போகின்ற இந்த உலகம் எதுவும் எனக்கு வேண்டாம். மாறாத ஒன்று உண்டு, அவர் கடவுள். அவரோடு இருக்கிறதற்காக
நான் ஜெபிக்கிறேன். Why should I pray? கடவுள் ஒருவரே நிரந்தரம், அந்த நிரந்தரமானவரோடு நான் ஒட்டிக்கொள்வேன். இதெல்லாம் போயிடும், எல்லாம் போயிடும். felt need for கடவுள், கடவுளுக்கு நான் கடவுளோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு உறவு, கவனன்டல் ரிலேஷன், ஒரு உடன்படிக்கை உறவு. அவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், என்னோடு ஒட்டி இருக்கிறார், உறவாடி இருக்கிறார், உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் அவர் மட்டும்தான் எனக்கு உறவு. ஆகையினால் அவர் வராரு, இவர் வராரு, அவள் அழகாக இருக்கா, இவ அழகாக இருக்கா, அவன் நல்லா இருக்கேன், இவன் நல்லா இருக்கேன், அந்த உறவெல்லாம் அழகு எல்லாம் போயிடும். சின்ன வயசில் நான் எவ்வளவு அழகாக இருந்தேன் தெரியுமா, எல்லாம் போச்சு, போயிடும். அதனால் உறவு, அவர் ஒருவரே அழகானவர், அவர் ஒருவரே அழகு மங்காதவர், அவரோடு உறவுகள் நிரந்தரம். அதுக்காண்டி தான் ஜெபத்தில் உட்காரணும். டு நோ ஹிஸ் டிசைன் ஃபார் மீ, அவருடைய திட்டம், அவருடைய பிளான். எனக்கு ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார், இந்த 5 ஆண்டு, 10 ஆண்டு, 20 ஆண்டு, 30 ஆண்டு, 60 ஆண்டு எனக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று அவருடைய திட்டத்தை தெரிவதற்காக அமர்வதே ஜெபம். அதுக்கு தான் அமரணும். இல்லைன்னா ஏதுனாலும் காப்பி கொடுக்குறாளுங்களா, மீன் குழம்பு வைக்கிறாங்களா, போட்டோமா தின்னமா அப்படியே கடந்தமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜெபம்னா என்னன்னு தெரிய தேவையில்லை. ப்ரேயர் இஸ் எசென்ஷியலி அ லவ்விங் அட்டென்ஷன். ஜெபம் ஆண்டவரை அன்பாய் பார்த்து கொண்டிருப்பது. என்னுடைய தாய் என்னை சந்திக்க வருகிறார்கள் என்றால் அவளையே நான் உற்று பார்ப்பேன், அன்பு கலந்து பார்ப்பேன். அதுதான் ஜெபம், அவரை அன்பு கூர்ந்து பார்த்தல். 2வது, prayer is proportionate to the quality of one's love. நான் என்னுடைய 5 சகோதரிகள், 3 சகோதரிகள், 2 சகோதரிகளை எவ்வளவு தூரம் அன்பு செய்கிறேனோ அவ்வளவு தூரம் என்னுடைய ஜெபம் ஆழ்ந்திருக்கும். என்னுடைய சகோதரிகளோட வெட்டு குத்து, ப்ரொவின்ஷியலுக்கு ஃபோன் மேலே ஃபோனு, நாங்கள் ஒன்றா இருக்க முடியாது, அவளை மாற்று, இல்லைன்னா என்ன மாற்று, இல்லைன்னா 2 பேரையும் மாற்று, இல்லைன்னா சபையே மாற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு லெட்டருக்கு மேலே இல்லை ஃபோனுக்கு மேலே டெக்ஸ்ட் மேலே அனுப்பிக்கிட்டே இருந்தால் ஜெபமும் வராது, ஒன்றும் வராது. அங்கே போய் உக்காந்த உடனே கண்ணை மூடி அப்படியே ஒரு பாட்டு பாடினோடனே கொஞ்ச நேரத்தில் அவள் ஆடுவா, டாங்கு டக்கடக்கட்டா, இவள் பிரச்சனையை உண்டாக்குவா, இங்கிட்டு இவா பிரச்சனை. அந்த பிரச்சனையை வெளியில் போய் உட்காந்து தீர்த்துட்டு காப்பி குடிச்சிட்டு சமாதானம் சொல்லிட்டு இனிமேல் ஒன்றாய் இணைவோம், we will work together to achieve more, ஒன்றிணைந்து நிறைய பணி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புரவாகி அவளை அன்பு செய்து அந்த சகோதரி அன்பு செய்துட்டு ஜெபத்தில் உக்காந்தா என்னுடைய ஜெபம் ஆழ்ந்ததாக இருக்கும். எவ்வளவு தூரத்துக்கு கம்யூனிட்டியில் உள்ள சகோதரியை நான் அன்பு செய்கிறேனோ அவ்வளவு தூரத்துக்கு என்னுடைய ஜெபம் ஆழ்ந்ததாக. prayer is proportionate to the quality of one's love. 3வது, genuine prayer demands some self control of body, mind and heart. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிடணும். கண்ட்ரோல் ஆஃப் பாடி. நேற்று மதியம் எங்கள் வீட்டில் கோழி பிரியாணி. பசங்க 5 பேர் இங்கிலீஷ் படிக்கிறாங்க, சாமியாருங்க 4 பேர். கொஞ்சம் இந்த 4 சாமியாரும் லேட்டாக போயிட்டாங்க. அந்த பிரியாணிக்குள்ளே இருக்கிற கோழி துண்டை பூரா கிண்டி கிழங்கெடுத்து எல்லாத்தையும் அரிச்சு வாரி போட்டு பிளேட்டில் போய் உட்காந்துட்டு திங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அங்கே போகிறோம், அந்த இதில் பிரியாணி இது குஸ்கா மாதிரியில் இருக்குது. கண்ட்ரோல். ஒரு கோழியை அடிச்சுட்டு 2 சகோதரிகள் முழுக்க தின்னு முடிச்சுட்டு எந்திரிக்கக்கூடியது. அதுக்கு பிறகு போய் ஜெபத்தில் உட்காந்தா ஜெபம் வராது. எத்தனை வருஷம் கோழி தின்றுப்போம், மீன் தின்றுப்போம், ஆடு தின்றுப்போம், மாடு தின்றுப்போம், பன்னி தின்றுப்போம். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். போதும்னு சொல்லு, இது போதும், ஒரு துண்டு போதும், இன்னைக்கு ஒரு உளுந்த வடை போதும், ஒரு பணியாரம் போதும், ஒரு. அதனால் உள்ளுக்குள்ளே அந்த சாப்பாட்டை எடுக்க போகும்போது கண்ட்ரோல் கண்ட்ரோல் கட்டுப்படுத்து அப்படின்னா தான் ஜெபம் வரும். கண்ட்ரோல் ஆஃப் யுவர் மைண்ட். மனசில் 1000 எண்ணங்கள் அலை அலையாக பாய்ந்து போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிந்தனைக்கு வரணும். என் முன் இருப்பது நற்கருணை, அவரை மட்டும் பார்ப்பேன். என் முன் இருப்பது சிலுவை, அதை மட்டும் பார்ப்பேன்.
என் முன் இருப்பது ஜெபமாலை, அதை மட்டும் சொல்வேன். அவ்வாறு சொல்கின்ற வேளையில் என்னுடைய மனது ஒருங்கிணை. மனம் ஒரு குரங்கு, 1000 குரங்கு வந்து ஆடிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் அப்படியே அசையாமல் பார்த்துக்கிட்டே இருந்தால் அதெல்லாம் போயிடும். இதயம், கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஹார்ட். இந்த இதயத்துக்குள்ள எத்தனை பேரை அடைச்சி வச்சிருக்கிறோம், எத்தனை பேரை அடைச்சி வச்சிருக்கிறோம். ஆகையினால இந்த தியானத்திற்கு வரும்பொழுது, ஜெபத்துக்கு வரும்பொழுது அந்த இதயத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கும் திறந்து விட்டு விடுதலை. போ, எல்லாரும் வெளில போ, உங்களுக்கு லீவு. எத்தனை நாளைக்கு? நிரந்தர லீவு. என் இதயத்துக்குள்ளே வராத. அந்த இதயத்துக்குள்ளே எல்லாரையும் அடைச்சிக்கிட்டு இருந்தா கண்ணை மூணே அவன் தான் வந்து ஆடுவேன். அவங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுறணும். ஸோ கண்ட்ரோல் யுவர் பாடி. ஒரு குறிப்பிட்ட அளவு உணவு, குறிப்பிட்ட அளவு தூக்கம், குறிப்பிட்ட அளவு வேலை, எல்லாமே ஒரு 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 ஓகே, ஒரு அளவோடு இருக்கணும். அதேபோல் கண்ட்ரோல் யுவர் மைண்ட், கண்ட்ரோல் யுவர் ஹார்ட். அப்படின்னா தான் ஜெபம் செய்ய முடியும், இல்லைன்னா ஜெபமே வராது. In prayer, I must bring the real me to. Okay. அற்புதமேரியே, அந்த அற்புதமேரியின் சுய ரூபத்தை கொண்டு வரணும். அந்த அற்புதமேரி பல வேடங்கள் போட்டிருக்கோம். சுப்பீரியருக்கு முன்னாடி ஒரு வேடம், பிரின்சிபலுக்கு முன்னாடி ஒரு வேடம், சாமியாருக்கு முன்னாடி ஒரு வேடம், ஜென்ரலுக்கு முன்னாடி ஒரு வேடம். இதெல்லாம் போடக்கூடாது. அப்படி வந்து ஜெபத்துக்கு வரக்கூடாது. என்னுடைய சுயத்தோடு வரணும். பாவினா பாவியோடு வரணும். நான் வந்து அன்னைக்கு நிறைய கோவப்பட்டேன்னா அந்த கோவத்தோடு வரணும். ஆண்டவரே, இதுதான் நான். அதான் ஜெபம். என்னுடைய ஜெபத்திற்கு நான் வரும் பொழுது நான் அன்று எந்த உணர்வோடு இருக்கிறேனோ அதே உணர்வோடு வரணும். ஐ மஸ்ட் பிரிங் மை ரியல் மீ டு த லார்ட். 5வது, ஜெபத்துக்கு வரும் பொழுது ஆண்டவரை மட்டும் உற்று நோக்கும். என்ன பார்க்கக்கூடாது, அடுத்தவங்களையும் பார்க்கக்கூடாது, கோயிலில் இருக்க பொருட்களையும் பார்க்கக்கூடாது, அன்று நடக்கப் போகிற நிகழ்ச்சிகளையும் பார்க்கக்கூடாது. ஃபோக்கஸ் ஆன் காட் அண்ட் காட் அலோன். 6வது, சைலன்ஸ் அண்ட் சாலிட்யூட் அண்ட் சரண்டர் ஆர் கண்டிஷன் ஃபார் ப்ரேயர். அமைதி, தனிமை, சரணாகதி. ஜெபத்தில் இது ரொம்ப முக்கியம். அமைதி. 6 மணிக்கு ஜெபிக்க போகிறீங்கன்னா 5:45 அமைதி ஆயிடணும். எல்லா மியூசிக்கெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அமைதி ஆயிடணும். அமைதி, அமைதி. சாலிட்யூட். நான் எல்லோரும் கூட இருந்தது போதும், கல்யாப்பிள்ளையான்னு பேசிட்டு எல்லோரும் கொஞ்சம் தனியாக போயிட்டு தோட்டத்தில் அப்படியே நடந்துட்டு, அப்படியே மாடியில் நடந்துட்டு அப்படியே தனியாக. ஜெபத்துக்கு போனோடனே டோட்டல் சரண்டர், நமஸ்காரம், சாஷ்டாங்க நமஸ்காரம், விழுந்துடணும். எல்லாம் உமது சித்தத்தின்படி நடக்கட்டும். சைலன்ட், சாலிட்யூட், சரண்டர் ஃபார் கண்டிஷன் ஃபார் ப்ரேயர். டோன் ஆஃப் ப்ரேயர் இஸ் ஒன் ஆஃப் ரெவரன்ஸ். அது அந்த ஜெபத்துக்கு போகும்போது ஒரு பக்தி இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும், ஒரு அதிசயம் இருக்கணும். அந்த அந்த அவருடைய பிரசன்னத்திற்கு போகும்பொழுது, மோயிசா, இது புனிதமான இடம், உன்னுடைய மிதியடிகளை கலட்டி விடு. அதிசயமாக பார்க்குறாரு. அந்த தீய அதிசயமாக பார்க்கிறார். அவருடைய பிரசன்னத்திற்குள் நுழைகின்ற பொழுது அதிசயத்தை பார்க்க வேண்டும். ஏதாச்சும் அந்த கோயில் மாடு மாதிரி நடக்கக்கூடாது. கோயில் பூனை மாதிரி யாருக்கும் பயப்படாமல் ஆல்டரில் எங்கிட்டு போகிறது அங்கிட்டு போகிறது கோயிலில் நடக்கிறது, அது ஜெபம் அல்ல. 8வது, காட்ஸ் ஆக்டிவிட்டி இன் ப்ரேயர் இஸ் ஃபார் மோர் தேன். அதான் அந்த ஜெபத்தில் ஆண்டவரை செயல்பட விட வேண்டும். அங்கே போய் உக்காந்துக்கிட்டு அஜெண்டா எழுதக்கூடாது. நான் வந்து இன்றைக்கி டிஓவை பார்க்க போகிறேன், சிஓவை பார்க்க போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், அப்படி செய்ய போகிறேன், இப்படி செய்ய போகிறேன், அந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், அங்கே அனுப்ப போகிறேன், இங்கே அனுப்ப போகிறேன், அதை வாங்க போகிறேன், இதை வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் கடவுளுக்கு என்ன வேலை? அவருக்கு வேலை கொடுக்கணும் ஜெபத்துக்கு போகும்போது. அதை தான் இன்றைக்கி சொல்கிறார், மோயிசா அமைதியாயிரு, இஸ்ராயல் மக்களே அமைதியாக இரு, உனக்கு பின் பார்வோன், முன் செங்கடல், நீ அமைதியாக இரு. ஐ வில் டூ த ஆக்டிவிட்டி. நான் போராடுவேன். ஸோ ஜெபத்துக்கு போயிட்டா எல்லாத்தையும் அவர்கிட்ட விட்டுருணும். நீரே பார்த்துக்கிறோம், நீரே பார்த்து. அதனால் 9வது,
ஒரு வழியில் தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கே உரித்தான ஜெபம் திருஹிருதயத்தை பார்த்து ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம். அது யாராலும் மாற்ற முடியாது, அது ஜெபம். ஆனால் உங்கள் சபையில் ஒரு 300 சகோதரிகள் இருந்தார்களா, 300 பேரும் 300 விதமாக ஜெபிப்பார்கள். அதை மதிக்கணும், அதை உற்சாகப்படுத்தணும். நீ நல்லா ஜெபிக்கிறீ, அது எப்படி கற்றுக்கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து நம்ம பாடம் கற்றுக்கொள்ளணும். ப்ளூரலிசம் இன் ப்ரேயர் மஸ்ட் பி கேர்ஃபுல்லி சேஃப்கார்டட். அதனால் பன்முகம் இருக்கணும் ஜெபத்தில். ஒரே மாதிரிப்பட்ட ஜெபத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. 10வது, ப்ரேயர் leads me to have intimacy with God, intimacy with people. என்னுடைய ஜெபம் ஆண்டவரோடும் என்னுடைய சகோதரிகளாகிய இந்த மக்களோடும் ஒன்றிக்க உதவுகிறது. இறைவனோடும் என்னுடைய சகோதரிகளோடும் நான் ஒன்றித்து விட்டேன் என்றால் என்னுடைய ஜெபம் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் அதனால் சகோதரிகளே, இந்த 1 மணி நேரம் போய் உக்காந்து எனக்கு ஜெபம்னா என்ன, எனக்கு ஜெபம்னா என்ன, என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் ஜெபிக்கிறேனா, ஜெபிக்க நேரம் கொடுத்துருக்கிறேனா, மகிழ்ச்சியோடு ஜெபிக்க போகிறேனா அப்படின்லாம் கொஞ்சம் யோசித்துட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே 3 மணிக்கு வாங்க.